இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாகிய திருத்தணியின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். முருக பெருமான் கோபம் தடித்த திருத்தணிகை தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகபெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி. ஆகையால் இந்த தலம் தணிக்கை என பெயர் பெற்றது. முருகன் இத்தலத்தில் ஒரு தனி மலையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநீரமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகின்றது. சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்ற திருக்குளம் மலை அடிவாரத்தில் உள்ளது. முருகபெருமான் தன் கிரியா சக்தியாகிய தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார். இச்சா சக்தியாகிய வள்ளியம்மையை திருத்தணியில் திருமணம் செய்து கொண்டார். திருத்தணியில் சிறப்புக்கு இதுவே முக்கிய காரணமாகும். பாம்பன் குமர குருதாச சுவாமிகள், வடலூர் ராமலிங்க அடிகளார், அருணகிரிநாதர் முதலிய சான்றோர்கள் திருத்தணி முருகனை பெரிதும் புகழ்ந்து பாடியுள்ளனர். திருத்தணிக்கு செல்லும் பக்த கோடிகள் முதலில் குமார தீர்த்தம் என்ற சரவண பொய்கையில் நீராடி சுத்தம் செய்து கொண்டு தோய்த்து உலர்ந்த ஆடை அணிந்து திருநீர் பூசி மலை ஏற வேண்டும். மலை உச்சியை அடைந்ததும் கிழக்கு கோஷ்டத்தில் கொடிகம்ப விநாயகரையும் ஐராவத யானையையும் தரிசிக்க வேண்டும். தெற்கில் உள்ள இந்திர நீல சுனையை தரிசித்துவிட்டு பின் கோவிலின் உள்ளே சென்று ஆபத் சகாய விநாயகரையும் அருகில் உள்ள வீரவாகு முதலிய நவ வீரர்களையும் குமாரலிங்கேஸ்வரரையும் தரிசிக்க வேண்டும். பின்னர் மூலஸ்தானத்தில் உள்ள ஞான சக்தி தரதர் என்னும் முருகனையும் வள்ளி தெய்வானையும் வழிபடுதல் வேண்டும். அமைவிடம் சென்னையில் இருந்து 84 கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.